எங்கள் தமிழ் உறவுகளே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் வெற்றி தலைவர் விஜய் அண்ணாவுக்கு எதிராக களமிறக்க காத்திருக்கும் திமுகவின் தீய சக்தியான கரப்பாம்பூச்சிக்கு எச்சரிக்கையாக மிக மிக எச்சரிக்கையாக மிக மிக அவசரன்ற மாதிரி எச்சரிக்கையாக ஒன்று சொல்கிறதுக்கு தனிப்பட்ட முறையில் நான் ஆசைப்பட்டாலும் இதை கரப்பாம்பூச்சி தலைவன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக சொல்கிறேன். நீ நினைக்கிற மாதிரி தமிழ்நாடு சாதாரண நாடு கிடையாது. இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நீ நினைக்கிற மாதிரி மடத்தனமாக சிந்திக்கக்கூடியவங்களும் கிடையாது. முன்னாள் முதலமைச்சர் மாதிரி ஏதோ ஒன்று எடுத்து கவுத்தி கொண்டுட்டு வந்து இங்கே பெரிய பிரளயத்தை ஏற்படுத்திடலாம் அப்படின்னு மு.க. ஸ்டாலின் அவர்கள் திட்டம் போட்டால் அது மிகப்பெரிய தோல்வியில் முடியும் அப்படின்றத எச்சரிக்கையாக அவங்களுக்கு சொல்கிறோம். இங்கே நாங்கள்லாம் அணில் குஞ்சுகளாக இருக்கோம். ஒன்று சொல்கிறேன், அதுக்கப்புறம் வீடியோக்குள்ளே போவோம். ஏன்னா அண்ணனுக்கிட்டே நிறையா கேள்வி இருக்குது கேட்குறதுக்கு. கரப்பாம்பூச்சி தலைவனே, நீ எங்கள் அண்ணனை தொடணும்னு நினச்சி இங்கே வந்தீங்கன்னா எங்களை தாண்டா நீ தொட முடியும் அப்படின்ற எச்சரிக்கையை உனக்கு சொல்லிட்டு இப்ப வீடியோக்குள்ள போவோம். அவனுக்கு சின்ன வயசுல இருந்தே ஒன்னாக்காளி மேல ஒரு கண் இருக்கு. அவன் வருவான், அதுல உட்காருவான். இனிமே அவன் தான் உனக்கும் பாசை எனக்கும் பாசை. வீடியோக்குள்ள எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, இன்னைக்கு வெற்றி தலைவர் விஜய் அண்ணா நிறைய நல்ல அரிய பெரிய திட்டங்களை மக்களுக்காகவும் அது சகோதர சகோதரிகளுக்காகவும் கொடுத்துருக்காரு. அந்த திட்டங்கள் என்னென்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். மீண்டும் மீண்டும் அதை பற்றியே நம்ம பேசிட்டு வீடியோவை போர் அடிக்க நான் நினைக்கல. சின்ன மன வருத்தத்தோட அண்ணனுக்கிட்ட நிறைய கேள்வி இருக்குது, அதுகளை நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். தமிழக வெற்றி கழக தலைவர் உறவுகள், நம் அண்ணனின் தம்பிகள் தங்கைகள், தயவு செஞ்சு இந்த வீடியோவில் இருக்க உண்மையை மட்டும் புரிஞ்சுக்கங்க. நிறையா விஷயங்களை எல்லா அரசுகளும் செஞ்ச அதே தவறுகளை தான் நாங்களும் செய்வோம் அப்படின்னு அண்ணே யார் பின்னால் இருந்து இந்த விஷயங்களை சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு எனக்கு தெரியலை. இருந்தாலும் ஒரு சில மனவேதனையோட நலிவடைய போகும் தொழில்களோட நலிவடைய போகிற குடும்பங்களின் வாழ்வாதாரம், அதுக்காக அண்ணன் என்ன சிந்திக்க போகிறாரு, அதை எப்படி செயல்படுத்த போகிறாரு அப்படின்றத பற்றியும், ஏன் இப்படியெல்லாம் யோசிக்க மாட்டேங்கிறாங்க, இப்படி மட்டுமே யோசிக்கிறாங்க, உங்கள்கிட்ட இலவசங்களை கேட்டோ இலவசங்கள் நீங்கள் தரணும் அப்படின்னு சொல்லிட்டோ அவங்க கொடுக்குற 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்கு நாங்கள் வாக்களித்த மாதிரியும் நீங்கள் எங்களை மீண்டும் மீண்டும் கேவலப்படுத்திட்டு இருக்கீங்க. எங்களது அண்ணனான விஜய் அண்ணா நீங்களும் நாங்கள் உங்கள்கிட்ட இலவசங்கள் எதிர்பார்க்கல. இலவசங்களை எதிர்பார்க்காத நிறையா குடும்பங்கள் இருக்குது. அதுக்காக இலவசங்களே வேண்டான்னு சொல்லலை. கஷ்டப்படக்கூடிய ஏழை எளிய மக்களை கண்டுபிடிச்சு தேடி கொடுங்க அப்படின்னு சொல்கிறோம். அதை நீங்கள் நிச்சயமாக செய்யுங்க. ஏற்கனவே முன்னால் இருந்த முதலமைச்சர்கள் நிறையா பேர் ரொம்ப ஒரு அதிபுத்திசாலித்தனமாக இலவசங்கள் கொடுத்தாங்க. அதால் பல தொழில்கள் அழிந்தது, பல குடும்பங்கள் நடுத்தருவுக்கு வந்தது. உதாரணத்துக்கு டிவி மிக்சி கிரைண்டர் ஒரு கடையை மட்டும் ஒரே இடத்துல கொள்முதல் பண்ணி அனைத்து குடும்பங்களுக்கும் கொடுக்கும்போது அந்த பொருட்கள் ரிப்பேர் ஆகிற அந்த 3 வருஷங்கள் வரைக்கும் எந்த கடையிலுமே டிவி மிக்சி கிரைண்டர் சேல்ஸே இல்லை. பல 1000 கோடி ரூபாய்களை செலவழித்து சூப்பர் டீலக்ஸ் மாதிரி ஒரு பெரிய நிறுவனங்களை நடத்தி அங்கே பல 100 தொழிலாளர்களை வச்சு வேலை பார்த்துட்டு இருந்த நிறுவனங்கள் சிதைஞ்சு போனாங்க. சரி, அதை விட்டு தள்ளுங்க. அதுக்கப்புறம் டிடிஹெச் தொழில் அப்படின்றதுல பல லட்சம் குடும்பங்கள் பிழைச்சிக்கிட்டு இருந்தாங்க. அரசு கேபிள் 100 ரூபாய்க்கு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு வந்தீங்க. அந்த 100 ரூபாய்க்கு உங்களால் இப்போ வரைக்கும் கொடுக்க முடியல. இன்றைக்கி அது 230 ரூபா விலையில தான் நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆக சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று. அந்த முதலமைச்சர்கள் மாதிரி நம்மளும் செஞ்சுட்டே போனால் அது எப்படி சிறப்பாக இருக்கும். முதலமைச்சர் அப்படின்றவங்க எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு சின்ன உதாரணமாக நான் ஒன்று சொல்கிறேன். ஆனால் நான் 4வது வரைக்கும் தான் படிச்சிருக்கேன். எனக்கு பெரிய படிப்பறிவு கிடையாது. இருந்தாலும் நமது கல்வி தந்தை ஐயா பெரியாரை போலவும், கக்கன் ஐயா மதிப்புக்குரிய கக்கன் அவர்களைப் போலவும், பேரறிஞர் அண்ணா போலவும் இருந்தீங்களா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லுவேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போல, எம்ஜிஆர் எந்த இலவசங்களும் கொடுக்கல. அவங்க கொடுத்த இலவசங்களெல்லாம் நீங்கள் ஒரு முறை அப்படி சீர்தூக்கி பார்த்தீங்க அப்படின்னா அதோட திட்டங்களும் அது மக்களுக்கு எந்த மாதிரி சென்றடைஞ்சது, இருந்த தொழில் வாய்ப்புகள் எப்படி பறிபோகாமல் அவங்கவுங்க வேலையை அவங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னு எல்லாருக்குமே புரியும். இன்றைக்கி நமது வெற்றி தலைவர் விஜய் அண்ணா இலவச பஸ் பயணம் அப்படின்ற ஒன்றை கொண்டு வந்திருக்காரு. இது எவ்வளோ பெரிய சொல்கிறதுக்கே எனக்கு வாய்வல்ல. ஏதோ பின்னால் படித்த அறிவாளி ஒன்று இப்படி ஒரு திட்டத்தை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இலவச பஸ் பயணம் அப்படிங்கிறது ஏதோ லோக்கலில் பெண்களுக்காக கொடுக்கும்போது அது பெரிய அளவில் பாதிக்கப்படலை. சிறிய அளவில் ஆட்டோ டிரைவர்கள் மட்டும் பாதிக்கப்பட்டோம். நான் ஒரு ஆட்டோ டிரைவராக பேசுகிறேன். வெற்றி தலைவர் விஜய் அண்ணா வெற்றி பெறணும் அப்படின்னு பேசின இதே வாய் இன்றைக்கி கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த கேள்விகள் பெரிய அளவில் போயிடக்கூடாது. வெற்றி தலைவர் விஜய் அண்ணாவின் ஆட்சி அரசு மக்களுக்கான அரசு. இன்று லஞ்ச லாவண்யங்கள் ஒழிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நாங்கள் பெருமை கொள்ளும் இந்த வேளையில், ஆனால் நீங்கள் செஞ்சுருக்க இந்த வேலையால் அக்டோபர் 2ஆம் தேதி நீங்கள் இந்த இலவசங்களை அறிவிச்சிட்டிங்க அப்படின்னா, பஸ் பயணங்களை அறிவிச்சிட்டிங்க அப்படின்னா, அக்டோபர் போய் நவம்பர் மாதம் 2ஆம் தேதி வீட்டு வாசலில் டியூ கட்டளைன்னு பல பேங்கோட ஏஜென்சி
வந்து நிற்க போகிறாங்க பல லட்சம் குடும்பங்களோட வீட்டு வாசலுக்கு. இதை எப்படி நீங்கள் தீர்த்து வைக்க போகிறீங்க? அப்படியே இருக்கக்கூடிய ஆட்டோ தொழில் நலிவடைஞ்சிரும். தனியார் போக்குவரத்து அந்த டிரைவர் கண்டக்டர்கள் நலிவடைஞ்சிருவாங்க. தனியார் பஸ் பேருந்து ஓனர்கள் நலிவடைஞ்சிருவாங்க. இது போக டாக்ஸி இன்னைக்கு லட்சக்கணக்கான டாக்ஸிகள் போய்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டில். அவ்வளோ பேரும் நலிவடைஞ்சு கீழே போயிடுவாங்க. அப்போ பல லட்சம் குடும்பங்களை நீங்கள் பாழாக்க போகிறீங்க. இந்த திட்டத்தால் பல லட்சம் குடும்பங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. பல லட்சம் பேர் மருந்தை குடிச்சிட்டு சாவுமான்ற இடத்துக்கு போகிறாங்க. இது ஏன் எந்த ஒரு முதலமைச்சருக்குமே மண்டையில் ஏறவே ஏறாதா? இந்த திட்டம் தவறான திட்டம். நம்ம இந்த திட்டங்களை எப்படி போய் மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்கவே மாட்டீங்களா? நான் ஒன்று கேட்குறேன். இப்படி ஒரு தொழிலை கெடுத்து இந்த தொழிலால் நலிவடைஞ்சு போனாலும் பரவாயில்ல, இவங்க பூரா நாசமாக போனால் பரவாயில்லடா, இவங்க நமக்கு தானே ஓட்டு போட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு போகிற முதலமைச்சர் மாதிரி எங்கள் அண்ணன் இருக்க மாட்டார் அப்படின்ற நம்பிக்கையில் பேசுகிறேன். ஆனால் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் இலவசம் கொடுங்க. ஆட்டோ டிரைவரோட குடும்பத்தில் இருக்க ஒரு குழந்தைய பெரிய பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கணும்னு நினைக்கிறான். உன் குழந்தைய கொண்டு போய் அந்த பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விடு. அதுக்கான செலவை இந்த அரசு செய்யுன்னு சொல்லுங்கள். சிறப்பான திட்டம். இங்கே ஒரு ஏழை தொழிலாளி, கூலி வேலை பார்க்கக்கூடிய ஒரு கட்டட தொழிலாளி ஏதோ ஒரு விபத்துக்கு உள்ளாக்கி அவனுக்கு வைத்தியம் பார்க்க முடியலை என்ற இடம் வரும்போது எந்த ஒரு தனியார் ஆஸ்பத்திரியும் கூட சேர்த்து விடு. அந்த செலவை அரசு செய்யுன்னு சொல்லுங்கள். எந்த தொழிலாளியும் பாதிக்கப்பட மாட்டான். மிகப்பெரிய உன்னதமான திட்டமாக இருக்கும். படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கணும்னு பார்த்தா இவ்வளோ பெரிய செயின் மாதிரி எவ்வளோ பெரிய வேலையை உருவாக்கி வச்சுருக்க இந்த தமிழ்நாடை நாசமாக்க போகிறீங்க. இவ்வளோ பேர் ரோட்டுக்கு போகிறோம். அடுத்த முறை நீங்கள் வாக்கு கேட்க வர்றீங்க அப்படின்னா அந்த மக்களோட மனநிலை எப்படி இருக்கும்? இலவசங்கள் வேண்டாங்க. ஆனால் தயவு செஞ்சு சொல்கிறேன், இலவசங்கள் வேணாம். இந்த காக்ரோச் உங்களை அடிக்க வர்றாங்க, உங்களை எதிர்க்க வர்றாங்க, நாங்கள் எதிர்த்து போராடுறோம், உங்களுக்காக ரோட்டில் இறங்கி நிற்க போகிறோம். ஆனால் நீங்கள் என்ன எங்களை பூரா ரோட்டில் கொண்டு வந்து நிப்பாட்ட போகிறீங்க. குடும்பங்களை நடுத்தருவில் நிப்பாட்ட போகிறீங்க. பஸ் தொழிலாளி கண்ணீர் விட்டு கதற போகிறான். ஆட்டோ டிரைவர் தூக்கு போட்டு சாக போகிறான்யா. நீ பண்ணியிருக்கிறது திட்டமே இல்லை. இது ஒரு கேவலமான திட்டம். வயிற்றெரிச்சலில் பேசிக்கிட்டு இருக்கேன். வாக்கரிசி போட்டுறாதீங்க எங்களுக்கு. நீங்கள் வாழணும், கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றணும். அது சரியான வாக்குறுதியாக இருக்கணும். அந்த மக்களுக்கு சரியாக போய் சென்றடையணும். என்ன திட்டங்கள் கொடுக்கணும்? இந்த திட்டத்தால் இந்த தொழில் பாதிக்கப்படுது. இத்தனை லட்சம் பேர் அது எப்படி அறிவே இருக்காதா? ஒரு மமதை வந்துருமா? அதிகாரம் வந்துருச்சு, ஆட்சி வந்துருச்சு, நாம் செய்கிறதாண்டா, எவனும் நம்மளை கேட்க முடியாதுன்னு எல்லா முதலமைச்சர் மாதிரி எங்கள் அண்ணன் இருக்க மாட்டார். எங்கள் அண்ணன் ரொம்ப நல்லவர். அவருக்கு தெரியும், அறிவுள்ளவர், அறிவாளி, மிகப்பெரிய அறிவாளி எங்கள் அண்ணன். ஏன்னா அடிமட்டத்தில் இருந்து அவர் ஏச்சு பேச்சு கேவலங்கள் கேலி கூத்து அவ்வளவு கிண்டலையும் பார்த்து பார்த்து வளர்ந்து வந்த முதலமைச்சர். இந்த மக்களுக்கு என்ன செய்யணும்னு நினச்சி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இன்றைக்கி குழந்தைகளுக்கான தன் தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் வரவேற்புக்குரியது, சிறப்பு, மகிழ்ச்சி. ஏதோ ஒரு கஷ்டத்தில் அந்த குழந்தையோட மோதிரத்தை அடவு வச்சு கூட அந்த குடும்பம் காப்பாற்றி வாழ்ந்துருவான். அந்த ஒரு மாதத்தை தள்ளிட்டு போயிடுவான். ஒன்றுமே கவலை இல்லை. அடுத்து நீங்கள் கொடுத்துருக்க அதாவது பெண்களுக்கான 3 சிலிண்டர் இலவசம். அது அரசுக்கிட்ட வாங்கி அரசு கொடுக்க போகுது. அதனால் எந்த தொழிலும் கெட போகிறது கிடையாது, எந்த தொழிலாளியும் பாதிக்கப்பட போகிறது கிடையாது. சிறப்பு, மகிழ்ச்சி. இது மாதிரி உங்களோட திட்டங்கள்லாம் நிறையா சொல்லிகிட்டே போகலாம். இன்றைக்கி கிட்டத்தட்ட 68,000 பேருக்கான வீடு இன்றைக்கி இலவசமாக கொடுக்க போகிறீங்க. எந்த விதமான தவறுமே கிடையாது, தாராளமாக கொடுங்க. இன்னும் கூட ஒவ்வொரு அரசு பாலங்கள் கட்டி விட்ருக்கீங்கல்ல, அதுக்குள்ளே நிறையா பேர் படுத்து கிடக்காங்கய்யா வீடு இல்லாமல். அவங்களுக்கு ஒரு வீடு கொடுங்க. அந்த வீடுகள் அவங்களுக்கான சோறு இல்லாமல் கிடக்கிற அந்த குழந்தைங்களை வச்சுட்டு படுத்து கிடக்குறாங்க. யார் குழந்தைய எப்போ தூக்கிட்டு போவான்? அவனுக்கு பாதுகாப்பு கிடையாது. காவல்துறை அவங்கள்ட்ட காவலுக்கு எப்போவுமே நின்றுக்கிட்டு இருக்க முடியாது. அவர்களுக்கான 10க்கு 10 அளவில் ஒவ்வொரு சிறு ரூமுகளாக கூட கட்டி கொடுத்து அவங்களுக்கு கதவு போட்ட வீட்டுக்குள்ளே அவங்கள தூங்க வைங்க. இது நல்ல திட்டமாக இருக்கும். அதை விட்டுட்டு இத்தனை லட்சம் பேரோட வாழ்க்கையை கெடுத்து அவங்களோட வாழ்க்கையோட விளையாடி அவங்க வாயில் வாக்கரிசி போட்டு இப்படி ஒரு ஆட்சி நடத்தணுமா அப்படின்னு மக்கள் கேட்குறாங்கண்ணே. இது உங்கள் காதுகளுக்கு எட்டலையா? இந்த வீடியோவை அண்ணன் விஜய் அண்ணா கண்களில் படும் வரை நீங்கள் இதை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு இந்த இலவச பஸ் பயணம் அப்படிங்கிறதால பல லட்சம் குடும்பம் போகுது. ஐயா, நான் ஒன்று சொல்கிறேன். காலையில் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வருதுன்னு வைங்கய்யா. அவன் வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் வரும்போது பொண்டாட்டி எப்படியாவது குஜிலி மஸ்து பண்ணி சரி பண்ணிடுவாயா. ஆனால் நீங்கள் கொடுத்துருக்க இலவச பயணம் அப்படின்றதில் ஏதோ சின்னதாக ஒரு திட்டிட்டு அவன் வேலைக்கு போயிட்டு திரும்பி வர்றதுக்குள்ளே பொண்டாட்டிக்காரி அப்பா வீட்டுக்கு போயிடுவாயா. இதால் குடும்பங்கள் கெட்டு போயிடுவோம்யா. புருஷன் வர்ற வரைக்கும் காசு வாங்கிட்டு போவான். சண்டை போட்டால் தான் அவன்கிட்ட காசு வாங்கிடணும்டா அப்படின்னு உட்காந்துருக்க பொண்டாட்டியும், எப்படியாவது நம்ம வேலைக்கு போயிட்டு வர்ற வரைக்கும் பொண்டாட்டி வீட்டில் தான் இருக்க போகிறா அப்படின்னு நம்பிக்கையோடு வேலைக்கு போகிற புருஷனும்
ரோட்டில் நிற்க போகிறாங்கயா, அந்த அருமை உங்களுக்கு எங்கே தெரியும் அப்படின்னு ஒத்த வார்த்தையில் கேட்டுட்டு போயிடுவேன். கணவன் மனைவி உறவுன்றதை பிரிக்க போகிறீங்க, நல்லதொரு வேலையை பறிக்க போகிறீங்க. வாழ்க்கையில் நாங்கள் உயர்ந்த இடத்துல இருக்கோம், உங்களை உயர்ந்த உச்சத்தில் கொண்டு போய் வச்சுட்டு நாங்கள் சிறப்பாக இருக்கோம், சந்தோஷமாக இருக்கோம். அவ்வளவும் கெட்டு குட்டிச்சவராக போகுது இந்த இலவச பஸ் திட்டத்தால். தனியார் டாக்ஸி இல்லாமல் போகுது, தனியார் பேருந்துகள் இல்லாமல் போகுது, தனியார் ஆட்டோ டிரைவர்கள் இல்லாமல் போகிறாங்க. அத்தனை லட்சம் பேர் ரோட்டில் நிற்க போகிறாங்க. உங்களுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பை தரப்போகிறாங்க. எச்சரிக்கையாக இருங்க. தயவு செஞ்சு இந்த திட்டத்தை மறுபரிசீலனை செய்யுங்க. 15 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டருக்குள்ளே ஓட்டக்கூடிய சிட்டி பஸ்ஸுகளில் கொடுத்தது அப்போவே நாங்கள் பெரிய அளவில் எதிர்ப்பை தெரிவித்தோம். இதே வாக்குறுதி கொடுக்கும்போதே உங்களுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன், தவறான திட்டம் அப்படின்னு. அதே திட்டத்தை ஐயா எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்தாங்க, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இலவசம்னு. மிகப்பெரிய அளவில் பேட்டி எடுத்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம், நம்ம சேனலில் இருக்குது. அந்த சேனலில் வேணால் போய் பாருங்கள். இப்படி எதிர்ப்புகளை, அரசுக்கு எதிராகவும் நல்ல திட்டங்களை சிறப்பாக வாழ்த்தியும் பேசக்கூடிய நமது சேனல் இன்றைக்கி அண்ணனுக்கிட்ட கேள்வி மேலே கேள்வி கேட்டு நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். அதுக்காக நீ தமிழக வெற்றி கழகம் இல்லைடா, வந்து அண்ணனை கேவலம் பேசுகிற அப்படின்னு நீ பேசுனீன்னா அதை பற்றி எனக்கு கவலையே இல்லைடா, எனக்கு கவலை இல்லைடா. எனக்கு என் குடும்பம் முதல்ல நல்லா இருக்கணும். குடும்பம் இல்லாதவனுக்கு குடும்பத்தை பற்றி எப்படா தெரியும்னு கேட்குற அளவுக்கு என்னை கொண்டு வந்து விட்டுறாத. மிகப்பெரிய அளவில் வீடியோ போடுவேன். தமிழ் தேசியம் பேசக்கூடியவங்க, தமிழர்கள் நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும், எங்கள் வாழ்வு சிறக்கணும், நாங்கள் நல்லா இருக்கணும்ல. நீ மட்டும் நல்லா இருக்க, நீ மட்டும் காலில் போவ, நீ மட்டும் வசதியாக போயிட்டே இருப்ப, எல்லா முதலமைச்சர் வாரி தான் நீயும் இருப்ப அப்படின்னு சொல்ல வச்சிடாதனே. உன் தம்பினே, உங்களை வாழ்த்திய பேசி இந்த வாய்களால் தூத்த விட்டுறாதீங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.